ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீட்டிலையே நேச்சுரலான ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு எப்படி பண்ணுறதுன்றதான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை எங்கே கூட ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன், எப்படி பண்ணணுன்றத ப்ராசஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஃபஸ்ட்டு நான் இங்கே பார்த்திங்கன்னா கூக்குரிக்காய் எடுத்திருக்கேன். இது எல்லா நார்மல் ஷாப்லேயும் இப்போ கிடைக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் கண்டிப்பாக கிடைக்கும். இதை ஒரு கப் எடுத்திருக்கேன். இது பாருங்கள். இப்போ இதுவும் கூட ஒரு 4-5 செம்பருத்தி இலையும் 2 செம்பருத்தி பூவையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே நான் காஞ்ச பூவை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பூ கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே 2 கொத்து அளவுக்கு வேப்பிலையும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வேப்பிலையை பார்த்து போட்டுக்கோங்க. இதுவும் கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தையும் ஆட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது எல்லாம் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக இதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒருவேளை சப்போஸ் உங்களுக்கு ஊற வைக்க டைம் இல்லை, உங்களுக்கு அப்படியே வேணும், இப்போவே நம்ம ஷாம்பு ரெடி ஆகிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நான் சொன்ன ப்ராசஸை இந்த தண்ணியை ஊற்றுனதுக்கப்புறமா குக்கரில் போட்டு ஒரு 4-5 விசில் விட்டுட்டிங்கன்னா அது எல்லாம் நல்லா வெந்துடும் உங்களுக்கு. நீங்கள் அதுக்கப்புறமா ஷாம்பு தயார் பண்ணலாம். இன்னொரு விஷயங்க, இந்த ஷாம்பை சின்ன குழந்தைங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு யூஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா கூக்குரிக்காய் பார்த்திங்கன்னா நேச்சுரலாக நமக்கு கண் எரியும். ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணால் பசங்களுக்கு கண் எரிச்சல் கண்டிப்பாக வரும். இப்போ இதை நான் ஒரு மூடி போட்டு மூடி பக்கமாக வச்சுருக்கேன். மறுநாள் காலையில் பாருங்கள் எந்த அளவுக்கு ஊறி இருக்குது அப்படின்றது. இது நம்ம கையால் நசுக்கணும் அப்படின்னா நமக்கு நல்லா நசுங்கி வரும். இந்த மாதிரி இருக்கிற பாருங்கள், இந்த மாதிரி நசுங்கும். மேலே இருக்கிற தூள், உள்ளே இருக்கிற அந்த இது வரைக்கும் நல்லா நசுங்கி வரும். இதோடு சேர்ந்து உள்ளே இருக்கிற அந்த இலைகள், அதே மாதிரி வெந்தயம், இதெல்லாம் கூட நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கையாலே பிசைஞ்சிக்கோங்க. இந்த கூக்குரிக்காயை இப்போ நம்ம நல்லா கையில் பிசைஞ்ச மாதிரி நசுக்கி விட்டு இதை நல்லா இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி பண்ணுங்கள். இந்த ஷாம்பு பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலராக ஒரு 4 வீக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் கம்மியாகிறத நீங்களே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் டேண்ட்ரஃப் இல்லாதவங்க கூட இந்த ஷாம்பை யூஸ் பண்ணலாம். நமக்கு நேச்சுரலாக ஹேருக்கு ஷைனிங் கொடுக்கும். அது இல்லாமல் ஹேர் க்ரோத் வரும். ஹேருக்கு ரொம்ப நல்லது கூட. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் ஒரு 5 மினிட்ஸ் நசுக்கி விட்டதுக்கப்புறமா எந்த அளவுக்கு நுரைச்சி வந்திருக்கு. அதே மாதிரி இந்த ஜூஸ் கூக்குரிக்காயில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் தண்ணியில் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ இதை நான் ஒரு இன்னொரு கிண்ணியில் வடிகட்டி எடுத்திருக்கேன். இப்போ திரும்பவும் இதில் இன்னொரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதாவது இது திரும்பவும் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசைஞ்சிட்டு இந்த தண்ணியை இன்னொரு முறை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணி, அதாவது ஃபஸ்ட் டைம் ஆட் பண்ண தண்ணி இல்லாமல் 2 டைம்ஸ் அகெயின் தண்ணியை ஆட் பண்ணி இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி இப்போ நான் இது 3 டைம்ஸ் தண்ணி ஆட் பண்ணி இந்த ஜூஸை எடுத்து ஃபில்டர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த ஊற வச்சுருக்கிற கூக்குரிக்காய் இருக்குது பார்த்திங்களா, இதை வேஸ்ட் பண்ணாமல் அதுக்குள்ளே பிளாக் கலரில் ஒரு கொட்டை இருக்கும். அந்த கொட்டையை ரிமூவ் பண்ணிவிட்டு மற்ற எல்லாத்தையும் நீங்கள் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு நாள் ஹேர் பேக்கை இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 3 டைம்ஸ் தண்ணி ஆட் பண்ணி நான் இந்த ஷாம்பு எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ நுரைச்சி நல்லா வந்திருக்கு பார்த்திங்களா. இப்போ ஒரு எம்டி பாட்டில் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு வடிகட்டி வச்சுக்கோங்க. அதாவது டீ வடி போடுறது இல்லைனா ஃபில்டர் ஏதாவது இருந்தால் உங்ககிட்ட அதை எடுத்துக்கிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதை வடிகட்டி முடிச்சதுக்கப்புறமா ஒரு கேப் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 15 டேஸ் வரைக்கும் கெட்டு போகாது. வெளியில் இருந்தால் கண்டிப்பாக கெட்டு போயிடும். அதனால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஷாம்பு எனக்கு வீக்லி 3 டேஸ் நான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு இது போதுமானதாக இருக்கும். இதே ஒரு ஷார்ட் ஹேர் நான் சொல்கிறது, இதே ஒரு நார்மல் மீடியம் ஹேராக இருக்கிறவங்களுக்கு 2 டைம்ஸ் வரும். லாங் ஹேர் இருக்கிறவங்களுக்கு 1 டைம் வரும். இந்த குவான்டிட்டியை பொறுத்து, உங்களோட ஹேரை பொறுத்து நீங்கள் குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.